மினி ஷாப்பிங் தான் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து கொஞ்சம் வாங்கினேன், அதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பச்சரிசி ரைஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். இன்னும் வீட்டுக்கு ரைஸ்லாம் வாங்கலை. டிமார்ட் பர்ச்சேஸ்க்கும் நம்ம இன்னும் கிளம்பலைங்க. ஸோ அதுக்கப்புறம் மக்கு மெயினாக வேணும். மக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நியூ வீட்டுக்கு நம்ம வந்து மக்கு இன்னும் வாங்க வேண்டியது இருக்குது. 2 தான் வாங்கினேன். ஸோ அதே போல் 2 வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து சோப்பு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சோப் பாக்ஸ் வந்து வாங்கினேங்க. இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஓப்பன் டைப் தான் வந்து வாங்கினேன். இது போல் ஹோல்ஸ்னால் அந்த வாட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிடும் இல்லையா, பட் அதுக்காக தான் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் 2 குவாலிட்டி வந்து பார்த்தா செம குவாலிட்டிங்க, நல்லா ஒரு திக்காக இருக்குது குவாலிட்டி. நான் வந்துட்டு இந்த 2 கலரில் எடுத்தேன். 2 பாத்ரூம் மட்டும் எடுத்திருக்கேன், இன்னொரு பாத்ரூமுக்கு வந்து வாங்கணும். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 49ங்க, 49 ரூபா. 49ல் 2 வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 அதே போல் ஹோல்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஸ்டோரேஜ் இருக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு இது போல் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது கொஞ்சம் வந்து அந்த சோப்பு வந்து நம்ம அதில் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு ஹிமாலயா சாண்டல் சோப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போதைக்கு ஒரு சோப் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வாங்கின ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு எம்ஆர்பி ரேட்டு 61 ரூபா, நம்மளுக்கு 59 ரூபா கொடுத்துருக்காங்க. 2 ரூபா தான் டிஃப்ரெண்ட் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ மக்கோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபாங்க. மக்கோட ரேட்டு குவாலிட்டி நல்லா ஒரு ஃப்ளவர் போட்டிருக்கு பாருங்கள், பிங்க்கில் ஒரு ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி அப்படியே ஃப்ளவர் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது பாத்ரூமுக்கு மட்டும் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்ரூமுக்கு வாங்கணும். மெயினாக வந்துட்டு பட்டர் கேக்கு பண்ணுறோம் சொல்லிட்டு இருக்கிற பட்டர்லாம் காலி பண்ணிட்டோம். எனக்கு வந்து பட்டர் வந்து மெயின் தேவை, சப்பாத்திக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்திக்கு சாப்பிட்றத பட்டர் வந்து நான் வந்து ப்ரெட் ரோஸ்ட்டுக்கு வந்து அதிகமாக வந்து பட்டர் ஆட் பண்ணுவேன். எனக்கு பட்டர் வந்து 2 வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிட்டுக்குது, ஏன்னா வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு 2மே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 2மே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் செகண்டு. இது வந்து சீல் பண்ணிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணேன். இங்கே சீல் இருக்குதுங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு, இது கொஞ்சம் மெல்ட் ஆகாமல் இருக்குது. நான் 2 வாங்கிட்டு வந்து ஒன்று எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இன்னொன்று எங்கேன்னு பார்த்தா அந்த பேக்கில் வந்து இதில் வந்துடுது, அடியில் வந்து போட்டு வச்சுருக்குது. அதுக்கப்புறம் சக்தி மிளகாய் தூள் வந்து இது வந்துட்டு இங்கே வாங்கினோம் இல்லைங்களா, இங்கே வந்து ரேட் அதிகம் தாங்க. நாங்கள் வந்து ஒரு மளிகை கடையில் வாங்குவோம், அவங்க வந்து 140 அப்படி வந்து கொடுப்பாங்க சம்திங்கில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 155 வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு 230 ½ kg சரிங்களா. ரேட் வந்து 155 கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்து ஒரு 4-5 பழம் சாப்பிட்டோம். ஸோ கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேவெண்டரில் ரூம் ஸ்ப்ரே வாங்கியிருக்கோம். செம்ம ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது லேவெண்டர். ஆல்ரெடி நம்மகிட்ட இன்னும் 3 இருக்குதுங்க. அடுத்து வாங்கணுங்க, ரூமுக்கு எல்லா ரூமுக்குமே ஒரு ஸ்ப்ரே வைக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினேன். லேவெண்டரில் செம்ம சூப்பராக இருக்குது அந்த ஸ்மெல்லு, பட் நல்லா இருக்குதுங்க. அப்புறம் மங்கள் தீப் வந்து பார்த்திங்கன்னா வத்தி வாங்கியிருக்கோம். இது வந்து குண்டு மல்லிகைப்பூ வந்து வாசம் அந்த ஸ்மெல்லு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ சோப்பு பார்த்துட்டு எக்ஸோ வந்து பாத்திரம் வளர்க்குறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னைக்கு சண்டே வந்துட்டு ஒரு மளிகை கடையில் போயிட்டு 5 ரூபாய்க்கு ஒரு சோப்பு வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த சோப்பு வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபாங்க. அதே ரேட்டு தான் வந்து கொடுத்தாங்க. 15 ரூபாயில் வந்துட்டு டிஷ் வாஷ் அந்த இது ஸ்க்ரப்பு வந்து எக்ஸோக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, ஒரு சிஓக்கு நெக்ஸ்ட் இருக்கிறவங்க வந்து எக்ஸோ சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அது வந்து அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னா மொத்தம் வந்து கன்சல்ட் பண்ணுறவங்க. ஃபஸ்ட்டு வந்து சிஓன்னு சொல்லுவாங்க. சிஓ வந்து கப்பலுடைய முதல் தளபதி. 2வது வந்து எக்ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். எக்ஸோன்னு சோப்புன்னு அந்த பேருக்கு எவ்வளோ மதிப்பு தெரியுமா. ஆனால் பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு இதில் வந்து இது கொடுத்துருக்காங்க 15 ரூபாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ. அதாவது ஸ்க்ரப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இது 15 ரூபா ஒத்தா எனக்கு இல்லை, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குண்ணா. ஸ்டீல் நார் மாரி இருக்குது. அதான் தண்ணியில் வந்து நம்ம டிப் பண்ணதுக்கப்புறம் இல்லை அது கரெக்டாக இருக்குண்ணா. பாருங்க எக்ஸோ எவ்வளோ பெரிய சோப்பு வந்து கொடுத்துருக்காங்க. சீஃபுடைய கமாண்டிங் ஆஃபீஸர் அது மாதிரி எக்ஸோ செகண்ட் கமாண்டிங் ஆஃபீஸர். அது எதுக்காக என்ன பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஆனால் எக்ஸோன்னு வச்சுக்கோங்க, எக்ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ வந்துட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோடைய பசங்களுக்கு காரு அவள் தான் வந்து அப்போட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த 2 காராக 2 வாண்டுங்க வாங்குச்சிங்களா இங்கே வந்துடுச்சிங்க. ஸோ மிஸ்ஸாக அதில் வந்துட்டுக்குது அப்படி இல்லை என் ஃப்ரெண்டு பசங்களுடைய காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. ஸோ அதனால் 2 பேருடைய காரு அவங்க சூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. நான் சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா கூட கேட்கல, நிறைய கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. பார்க்கலாம், இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே மெயினாக இவங்க சொல்லணும் இது எதுக்காகன்னா எங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் டெடிவேர் மல்டி பர்பஸ். ஆனால் வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரிலாம் பார்த்தா. ஏன்னா இருங்க நான் இது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி பண்ணிக்கலாம். எதுக்காகனா பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், டிஷ்யூ யூஸ் பண்ணிக்கலாம், பாப்கார்ன் சாப்பிட்லாம், அதுக்கும் யூஸ் பண்ணலாம். நான் எதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டீனாவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஃபேன் ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இருக்காங்களா அங்கே வந்து இது வந்து டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் பண்ணுறதுக்கான எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளில் கூட வச்சுக்கலாம், டேபிளில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மெயினாக கிச்சனுக்கு கூட இது யூஸ் ஆகும். இது வந்து கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூஸ் இருக்குது. கிச்சனில் வந்து நம்ம சிசர்லாம் வைக்கல, கத்திரி ஸ்பூனு அதுக்கப்புறம் லைஃப் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வச்சுக்கலாம். நான் வந்து ப்ரஷ்ஷு அதுக்கப்புறம் பேஸ்ட்டு பாத்ரூமில் வைக்கிறதுக்காக வந்து வாங்கியிருக்கேங்க. அண்ட் பிங்க் அண்ட் ஒயிட்டு இதில் இன்னொரு கலர் இருந்தது, ஸ்கை ப்ளூவும் ஒயிட் இருந்தது. ஸோ அது வேண்டாம் அப்படின்ட்டு பிங்க்கும் அதுக்கப்புறம் ஒயிட்லேயே வாங்கியிருக்கேன். அவ்வளோதாங்க. ஸோ இது ரொம்ப பிடிச்சிருக்குது. இது உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி கேரட் வந்து பார்த்தீங்கன்னா 38 ரூபா. அதை அப்படியே எடுத்து காமிங்கண்ணா. தக்காளி அங்காடியில் வந்து வாங்கினேங்க. இது இப்போ வந்து அங்காடியில் போயிட்டு கொஞ்சம் வெங்காயம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், ஆனியனு அதுக்கப்புறம் டொமேட்டோ கேரட்டு கொஞ்சமாக வந்து புதினா இவ்வளோதாங்க வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மினி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு ஆல்ரெடி நாங்கள் இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு வந்துட்டு ஆல்ரெடி நாங்கள் வச்சுட்டு யூஸ் பண்ணுறது இதே கலர் இதே சேம் தான். என் ஃப்ரெண்டு அவள் எடுத்துக்கிட்டான், எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் சரி எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ சேம் எனக்கு இந்த ஸ்டாண்டு ப்ரைஸ் வேணால் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி பர்பஸ்க்கு தான் நம்ம இந்த ஸ்டாண்டு வந்து வாங்கி நோட் புக்கெல்லாம் வச்சுக்கலாம், பென்ஸ் வச்சுக்கலாம், ஸ்டாண்ட்ஸ் கூட யூஸ் ஆகும், திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு. நான் வந்து இந்த கோலப்பொடி இதெல்லாம் வந்து எங்கே வைக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். எங்கே இப்போ ஒரு பிளானே இல்லாமல் வாங்கிட்டாங்க, ஆனால் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆல்ரெடி இன்றைக்கி இன்னொரு ஸ்டாண்ட் இருக்குது, அடுத்து வெஜிடபிள் ஸ்கூல் வச்சுட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி இருந்த சேம் இதே கலரில் இதே சேம் தாங்க. நான் வீடியோ ஷூட் பண்ணியிருப்பேன் தெரியல, ஆனால் இதே சேமில் இப்போ பார்த்தோன்னே நான் வாங்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.